ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 34 ஹாஃப் லீஃப் ஸ்டிச். இந்த ஹாஃப் லீஃப் ஸ்டிச் அப்படி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற லீஃப்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற லீஃப்க்கு நீங்கள் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல், இல்லைன்னா ஷேடட் பட்டன் ஹோல், இல்லைன்னா லீஃப் ஸ்டிச்லேயே நிறைய டைப் இருக்குது, அதெல்லாம் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு இந்த மாதிரி வர்ற இதுக்கு ஸ்டிச்சுக்கு இதில் நம்ம ஸ்டிச் போடுறப்ப அந்த ஸ்டிச் எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சென்டரா பிடிக்கிறதுக்கு இதில் அந்த இது கிடைக்காது நமக்கு. அதனால இந்த மாதிரி லீஃப் டைப்ல எப்படி நம்ம ஒர்க் பண்றது, அதுக்கு ஒரு ஸ்டிச் என்னன்னா ஹாஃப் லீஃப் ஸ்டிச். இப்போ இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் சொன்னா தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, 3 லைன் போட்டிருக்கேன். இதுக்குள்ள போடுறதுக்கு நம்மளே கன்சிடர் பண்ணிக்கணும் 3 லைனை. பாருங்க, இது லைன் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது 1. இங்கிருந்து இது கிராஸா தான் இருக்கு, அப்ப கிராஸா எடுத்துட்டு போறோம். இது 2. இங்கிருந்து இங்க கிராஸா எடுத்துட்டு போறோம். இது 3. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே வர்றோம். இவங்க 4. இங்கிருந்து இங்க வர்றோம். இவங்க 5. இதுதான் இந்த ஸ்டிச்சு. 1ல இருந்து 2க்கு போவோம், ஒரு செயின். அங்கிருந்து 3க்கு போவோம். 3ல இருந்து பட்டன் ஹோல் 4க்கு வர்றோம். 4ல இருந்து ஒரு செயின் 5. மறுபடியும் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். 5ல இருந்து இங்க போவோம், இங்கிருந்து இங்க போவோம், இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே வர்றோம், பட்டன் ஹோல் வரும், இங்கிருந்து இங்க போவோம். இந்த கிராஸ்ல இதே மாதிரியே கிராஸ்ல போயிட்டே இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது நான் ஸ்டிச் போடுறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுன்னு. வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த லீஃப்ல எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்ப இதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1ல பஞ்ச் பண்றேன். சில்க் த்ரெட் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இப்படி கிராஸா போறேன். 2ல பஞ்ச் பண்ணிட்டேன். 3க்கு போறேன். நீங்க இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கு போயிட்டேன். அப்படியே கீழே வர்றேன், ஸ்ட்ரெயிட்டா கீழே வர்றேன். 4க்கு வந்துட்டேன். இப்போ 5ல ஒரு சின்ன லாக் மாதிரி வச்சுக்கிறேன். மறுபடியும் 2க்கு போறேன். 3க்கு போறேன். ஸ்ட்ரெயிட்டா பட்டன் ஹோல். 5ல ஒரு செயின். மறுபடியும் 2க்கு போறேன். 3க்கு போறேன். ஸ்ட்ரெயிட்டா பட்டன் ஹோல் போடுறேன். 4க்கு வந்துட்டேன். இப்போ இந்த 4க்கும் இதுக்கும் சென்டர்ல 5 ஒரு செயின் போட்டு எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் 2க்கு போறேன். 3க்கு போறேன். அங்கிருந்து 4க்கு பட்டன் ஹோல். இப்போ 5க்கு பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. 2க்கு போறேன். 3ன்னா அதை நினைச்சுங்க, இந்த லைனை 3க்கு போயிட்டேன். கீழே வர்ற 4க்கு. இப்போ இங்க போயிட்டு 5. அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் வந்துடும். அந்த பேட்டர்னை வச்சுட்டு நீங்க போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் சரிங்க, நூலை விட்டு அடிச்சுட்டு. இப்போ மறுபடியும் 2க்கு போறேன். 3க்கு 4 பட்டன் ஹோல். 5ல ஒரு செயின். மறுபடியும் 2க்கு போறேன். 3க்கு போறேன். 5ல ஒரு பட்டன் ஹோல். இதோட முடிஞ்சது இந்த லீஃப். நான் சுத்தி அப்படியே அவுட்லைன் செயின் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆப்போசிட்ல இதே மாதிரியா கொடுத்துட்டு ஃபுல்லா கொடுத்துட்றேன். இதுதாங்க ஹாஃப் லீஃப் ஸ்டிச்சு. இந்த மாதிரி சின்னதா வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் பார்க்க அழகா இருக்கும். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.